மச்சானா பச்சானா என்றால் நான் பச்சான் பக்கம் என்று அதிரடி காட்டியிருக்கின்றார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். பேரன்பிற்குரிய தோப்பு கொடுத்த தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க மயிலவர் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கனை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளராக இயக்குனரும் கடலூர் மண்ணின் மைந்தருமான திரு தங்கர் பச்சான் அவர்கள் களமிறங்கியிருக்கிறாங்க. தங்கர் பச்சான் அவர்களை எதிர்த்து போட்டியிட பயந்துகிட்டு திமுக களத்துல இறங்கல, காங்கிரஸுக்கு தொகுதியை ஒதுக்குனாங்க. காங்கிரஸ்லயும் யாரும் போட்டியிட தயாராக இல்லாத சூழ்நிலையில சீட்டு கொடுக்காம ஓரங்கட்டி வைக்கப்பட்டிருந்த விஷ்ணு பிரசாத்தை கூப்பிட்டு வந்து கடலூர்ல இறக்கியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இவர் அன்புமணி அவர்களுடைய மச்சான், அதனால போட்டி கலவரம் நிலவரம் கடுமையா இருக்கும் அப்படின்ட்டு. நீங்க யாரை கொண்டு வந்து நிறுத்தினாலும் பாட்டாளி மக்கள் கட்சி சின்னத்துல பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு பெற்ற வேட்பாளராக யார் நிற்கிறாங்களோ அவர்களுக்கு தான் எங்களுடைய ஓட்டுன்னு பாட்டாளிகள் தீவிரமா களம் காண்டுகிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில நேற்றைய தினம் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில தங்கர் பச்சான் அவர்களை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டார். ஒரே நாள்ல 3 இடங்கள்ல பிரச்சாரம். கடலூர், பண்ருட்டி, திட்டக்குடி என்று. பண்ருட்டியில பேசுகிற போது எல்லாரும் காங்கிரஸ் வேட்பாளர் எதற்கு நிற்கிறவரையா மச்சான்றாங்க. மச்சானா பச்சானா என்றால் எனக்கு பச்சான் தான் எனக்கு முக்கியம். ஏன்னா இவர் தான் இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர். அவர் எங்க இருந்தே வந்து ஏங்க நிக்கணும்? ஆரணியில மக்கள் விரட்டி விட்டாங்க, மட்ராஸ்ல குடும்பம் இருக்கிறாரு. இங்க அவருக்கு கடலூர்ல என்ன வேலை? கடலூர்ல அவருக்கு என்ன வேலை? ஆரணியில என்ன பண்ணி கிழிச்சாரு? செய்யாறுல எம்எல்ஏவா இருந்தாரு, அங்க என்ன பண்ணி கிழிச்சாரு? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அடுக்கணும்ட்டு கடுமையாகவும் பேசியிருந்தார். இந்த பேச்சு என்பது கடலூர் மக்களிடையே மிகப்பெரிய அளவிற்கான பெருமிதத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த இயக்கத்தை சமூக நீதியை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக, பாட்டாளி கட்சியில ஆட்சி வரணும் என்பதற்காகத்தான் மிக தீவிரமாக இந்த இயக்கத்தை தொடங்கினாங்க. இயக்கம் எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்திலிருந்து இன்றைய வரைக்கும் இம்மி அளவு கூட பாட்டாளி மக்கள் கட்சி நகர்ந்தது கிடையாது. இன்றைக்கு நமது கட்சி சார்பாக தங்கர் பச்சான் அவர்கள் களம் காண்றாங்க. எதிரிகள் சூழ்ச்சி செய்து சொந்தத்திலிருந்து ஒருவரை நிப்பாட்டுறாங்க. நீங்க யாரை நிப்பாட்டினாலும் எனக்கு என் கட்சிக்காரங்க தான் முக்கியம்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆவேசமாக பேசியிருக்கிறார் இல்லையா? இந்த பேச்சு என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு மிகப்பெரிய அளவிற்கான உத்வேகத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுத்திருக்கு. நன்றி.